ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவி மார்க்கெட்டில் போய் காய் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்ரீவி மார்க்கெட்டுக்கு போயேவும். சரி கொஞ்சம் இன்றைக்கி போய் வாங்கிட்டு வரலாம், வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இன்றைக்கி வாங்குறத காட்டிலும் நாளைக்கு சாட்டர்டே வாங்கினா இதை விட சீப்பாக கிடைக்கும். ஏன்னா சண்டே பெரும்பாலும் மார்க்கெட்டில் காய் போகாது. மீன் மார்க்கெட்டு, சிக்கன் இந்த மாதிரி இடங்களில் தான் சேல்ஸ் ஆகும். வெஜிடபிள்ஸ் வந்து சேல்ஸ் ஆகாது. ஆனால் சுத்தமாக காயே இல்லை. அதனால சரி என்ன பண்ணுறது, நாளைக்கு இப்போதைக்கு இன்றைக்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்க என்னென்ன காய் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா. பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 320 ரூபாய் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கிலோ அங்கே 20 ரூபாய், இங்கே 25 ரூபாய். இது எலுமிச்சம்பழம் வந்து அங்கே வந்து அரை கிலோ வந்து 30 ரூபா, 1 கிலோ 60 ரூபாய். இங்கே வந்து இங்கே வந்து அரை கிலோவே 50 ரூபாய். கேரட் வந்து அரை கிலோ வாங்கினேன். ஆளுக்கு 2 கேரட் எடுத்து சாப்பிட்டுட்டோம். கேரட் பார்த்திங்கன்னா அங்கே அரை கிலோ 40 ரூபாய், இங்கே 50 ரூபாய். அதேமாதிரி வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா அரை கிலோ 30 ரூபாய், இங்கே வந்து 40 ரூபாய். பட்டர் பீன்ஸ் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 30 ரூபாய், இங்கே 40 ரூபாய். கேப்சியம் பார்த்திங்கன்னா அரை கிலோ 30 ரூபாய், இங்கே அங்கே ஸ்ரீவில் அரை கிலோ 30 ரூபாய், இங்கே வந்து 40 ரூபாய். பீட்ரூட் அரை கிலோ வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாய், இங்கே வச்சு அங்கே 30 ரூபாய், இங்கே 40 ரூபாய். அதே மாதிரி முள்ளங்கியும் பார்த்திங்கன்னா அங்கே 30 ரூபாய், இங்கே 40 ரூபா. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து 40 ரூபாய், இங்கே 50 ரூபாய். பல்லாரி பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 40 ரூபாய், இங்கே 40 ரூபாய் இருக்குது, 30 ரூபாய் இருக்குது, 50 ரூபாய் இருக்குது. நான் வாங்கியிருக்கிற இந்த பல்லாரி வாங்கினா இங்கே 50 ரூபாய். பல்லாரியில் இந்த பொடி பல்லாரி நார்மல் அப்படி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பல்லாரி இங்கே வாங்கினா 50 ரூபாய். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த பூ மட்டும் நான் 25 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். இதே பூ இங்கே வாங்கினோம் அப்படின்னா 30 ரூபாய். அப்போது ஒவ்வொன்றுலேயுமே பார்த்திங்கன்னா 1/4 கிலோ பச்சை மிளகா அங்கே வந்து 30 ரூபாய், இங்கே 35 ரூபாய். அப்போ ஒவ்வொன்றுலேயும் பார்த்திங்கன்னா 5, 10, 20 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நான் வந்து மொத்தம் இது வந்து பார்த்திங்கன்னா 320 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். இதே இது எங்கள் ஊர் கடையில் வாங்கினோம் அப்படின்னா இது வந்து 500 ரூபாய் ஆயிரும். நம்மளுக்கு வந்து 330 ரூபாய் தான் வந்துச்சு. பில்லை கூட வச்சுருந்தேன், எங்கே போட்டேன்னு தெரில. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 330 ரூபா தான் வந்துச்சு. சரிங்களா. அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 170 ரூபா நம்ம வந்து இதுக்கு இது பண்ணியிருக்கிறோம். பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு, போக ஃப்ரீ வர ஃப்ரீ. அப்போது அந்த 330 ரூபாவில் எவ்வளோ 170 ரூபா நம்மளுக்கு வந்து மிச்சம்தான். என்ன கிளம்பி இங்கேருந்து அங்கே போய் மார்க்கெட்டு போய் அலைஞ்சி வாங்கணும், அவ்வளோதான். இது வந்து ஸ்ரீவி மார்க்கெட்டோட காய்கறி ரேட். உங்கள் ஊரில் இன்றைக்கி நிலைமைக்கு என்ன காய்கறிலாம் என்ன ரேட் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து நான் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். கேரட் வந்து அரை கிலோ வாங்கினேன். கேரட் மட்டும் பார்த்திங்கன்னா அப்பக்கப்போ நாங்கள் எடுத்து சாப்பிட்ருவோம். என்ன சொல்கிறது, பச்சையாகவே இருக்கிறப்பே சாப்பிட்ருவோம். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் மார்க்கெட்டில் காய்கறி என்ன விலை அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ புதினா, மல்லி, கருவேப்பிலையெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.